கோஜோ இந்த உலகத்தில் இருக்கணும், அவன் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு அவன் இங்கே இருக்கணும், அவன் இங்கே இல்லை, ஒன்று இறந்துட்டான் இல்லை காணாமல் போயிட்டான் அப்படின்னா அப்போ உனக்கு அந்த ஜெனி கிளானோட லீடராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கண்ணு. கோஜோ இங்கே உயிரோட இருந்தால் மட்டும்தான் கண்ணு நீ ஜெனி கிளானோட லீடராக இருப்ப அப்படின்னு அவர் சொல்ல, அதை கேட்டுட்டு நபயோசனின்னு செம சாக்காயிட்டு, அட என்னடா அது புதுசாக எதை சொல்லிருக்க அப்படி சொல்லிட்டு அப்படி முறைச்சிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் அந்த கணக்குள்ள சொல்லுவாரு, கண்ணு இப்போதான் கோஜோ இல்லையே கண்ணு, அதனால நீ இந்த ஜெனி கிளானோட லீடர் இல்லை, இப்போ அடுத்த ஜெனி கிளானோட லீடர் யாருன்னா அது மெகுமி பிசிக்கிறோ கண்ணு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட அவனுக்கு மறுபடியும் தூக்கி வாரி போட்டுரும். அப்புறமா அந்த நபைய கேட்பான், யார் அந்த மெகுமி பிசிக்கிறோ, அந்த சுகுணாவோட பவருக்கு அந்த பையனா அப்படின்னு கேட்க, அதுக்கு அங்க பக்கத்துல இருக்கான்னு சொல்லுவாங்க, இல்ல அது வேற, அது வந்து யூஜி தத்தோரி, இவன் வந்து மெகுமி பிசிக்கிறோ அந்த யூஜி தத்தோரியை தேடி அவன் போயிட்டு இருப்பான், அவன் அங்கதான் இருப்பான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த நபையா ஜெனின், ஓ அப்படியா, அப்படின்னா அவங்க 2 பேரையும் தேடி அவங்க 2 பேரையும் நான் போட்டு தள்ளுறேன், அந்த சுகுணாவையும் கொன்னே தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு 2 பேரையும் தேடி கொள்றதுக்காக அவன் ரெடியா போயிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ யூஜி இத்தாதோரியை காட்டுறாங்க. அவன் ரொம்ப சோகமா படியில உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான், என்னாலதான் இங்க நிறைய பேர் செத்துட்டாங்க, நான் தான் காரணம், அந்த சுகுணாவை கண்ட்ரோல் பண்ணாம அவனை வெளியே விட்டு இங்க நிறைய பேரை நானே கொள்றதுக்காக விட்டுட்டேன், இது எல்லா தப்பும் ஏன் மேலதான், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்க. அப்போ அங்க படியில இருந்து இறங்கி வருவான் பாருங்க, யாரான்னு பார்த்தா சோசோ தாங்க. இந்த சோசோ யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, சீசன் 2 வந்திருப்பான், பிளட் மேனிபுலேஷன் பண்ணவன், டக்குன்னு சண்டை போட்டுட்டே இருந்தவன் நம்ம ஹீரோவை பிரதர் மாதிரியே மைண்ட்ல யோசிச்சு வச்சிருவான். திடீர்னு அந்த மெமரியில அவனுக்கு எங்க இருந்து வந்ததுனே தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அவன் பிரதர் மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிருவான். அங்க இறங்கி வந்தவன் நம்ம ஹீரோ கிட்ட கேட்ப பாருங்க, பிரதர் உனக்கு ஒண்ணு இல்லையே, நீ ஏன் ரொம்ப சோகமா இருக்க, உனக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இல்ல எனக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்கு, ஆனா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படி சொல்லி சோகமா சொல்ல, அங்க அந்த சோசோ சொல்லுவான், பிரதர் நீ என்ன பத்தி கவலைப்படாத பிரதர், நீ இங்க இருந்து போ, அந்த ஜுஜுட்சு ஹை ஸ்கூலுக்கு போய் உன்னோட வேலையை பாரு பிரதர் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இல்ல நான் உன்னை பத்தி உனக்கு கவலைப்படல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பாரு. இவன் ஒருத்தன் என்ன டீம் என்ன மேட்ச்னு தெரியாம இவனோட 2 பிரதரையும் நான் தான் கொன்னேன், அது கூட தெரியாம இவன் என்ன வந்து பிரதர்னு சொல்லிட்டு இருக்கானே, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அடுத்து சோசோ சொல்லுவான், அப்புறம் என்ன லிட்டில் பிரதர், நீ எந்திரிச்சு உன்னோட வேலையை பார்க்க வேண்டியதானே, நீ இப்ப சோகமா இப்படியே உட்காந்துட்டே இருக்க போறியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், நான் இப்படியே சோகமா உட்காந்துட்டு என்ன பண்ண போறேன், இன்னும் ஊருக்குள்ள நிறைய கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ் சுத்திட்டு இருக்கு, அது எல்லாத்தையுமே நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சு போவார் பாருங்க. அப்புறம் அப்படியே கட் பண்ணா ஊருக்குள்ள காட்டுறாங்க. சீசன் 2 கடைசியில ஒரு சீனை காட்டினாங்க பாத்தீங்களா, நம்ம ஹீரோ நடு ரோட்ல நின்று கையை மேல தூக்க வரல, அந்த சீனை தாங்க இப்ப காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கையை மேல தூக்கி அப்படி தட்ட, டக்குன்னு பார்த்தா அங்க இருந்து பெரிய கர்சர் ஸ்பிரிட்ஸ்லாம் அப்படி பறந்து வருவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம ஸ்பீடா ஓடிட்டே இருப்பாரு, அது பின்னாடி துரத்திக்கிட்டே வரும், நிறைய சும்மா கசகசன்னு வேகமா துரத்திட்டு வர, அங்க இருந்து ஜம்ப் பண்ணி ஒரு கர்சர் ஸ்பிரிட்ஸ் டக்குன்னு குதிக்கும் பாருங்க. நம்ம ஹீரோ அது கவட்டை கடையில சறுக்கிட்டே வந்துருவாரு, அப்படியே எல்லாமே துரத்திக்கிட்டே வர நம்ம ஹீரோவும் வேகமா ஓடிட்டு இருப்பாரு. அந்த பக்கம் சோசோ நிப்பானா, அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, டேய் சோசோ அட்டாக் பண்றா அப்படின்னு கத்த, டக்குன்னு அந்த சோசோ பியர்சிங் பிளட் அப்படின்னு போடுவான் பாருங்க. போட்ட உடனே அந்த பிளட் செம ஸ்பீடா வந்து பறிச்சு அங்க இருக்க கர்ஸ் எல்லாத்தையுமே ஒரே சாட்ல போட்டு தள்ளிரும். அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு பெரிய கர்ஸை ஓங்கி ஒரு குத்து விடுவார் பாருங்க.